வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் யூடியூப் பிளான்ட் டாக்டர் சரவணன். ஃபார்மர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ என்கிட்ட நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க. என்னன்னா சீட்ஸுக்கு மெயின் விதைகளுக்கு பார்த்தீங்கன்னா வெண்டை விதைக்கு அதிகமாக என்கிட்ட டவுட்ஸ் கேட்குறாங்க. மெயின் டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜானி ராதிகா இது ரெண்டுக்கும் என்னங்க வித்தியாசம்? இப்போ இது நம்மளோட தோட்டத்திலேயே போட்டு அது எப்படி இருக்குதுன்னு வித்தியாசத்தை காமிச்சா ஃபார்மருக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டணும்னு முடிவு பண்ணேன். என்னோட தோட்டத்தில் உங்களுக்காக இந்த விதையை நான் போட்டு காமிக்கணுங்கிறதுக்கோசரமா போட்டு காமிச்சிருக்கேன். வித்தியாசத்தை காமிக்கணுங்கிற ஒரே காரணத்துக்கோசரம் காட்டுக்குள்ளேயே டிஃபரன்ஸ் காமிக்கணுங்கிறதுக்கோசரம் ரெண்டையும் பக்கம் பக்கமாகவும் ஊனியிருக்கேன், தனித்தனியாகவும் ஊனியிருக்கேன். வெரைட்டிஸ் காமிக்கிறேன் வாங்க. இப்ப இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராதிகா செடி. இப்ப இது பாத்தீங்கன்னா உயரம் பாத்தீங்கன்னா மேக்சிமம் என் முழங்காலுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ராதிகா செடியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு என் முழங்காலுக்கு இருக்குது. அதுவே ஜானி பக்கத்துல ஊனியிருக்கேன், இதை ஒட்டியே தான் அட்ஜாயினிங்கா ஊனியிருக்கேன். அதுக்கு வாங்க. அப்படி இது ஜானி, அது காமிச்சது ராதிகா, இப்ப காமிக்கிறது ஜானி வெரைட்டி பாத்தீங்கன்னா இப்பயே என் நெஞ்சுக்கு இருக்குது. அதாவது இப்பதான் செடியோட வயசு பாத்தீங்கன்னா 50 நாள். அதாவது இப்பதான் முதல் பறிப்பு பறிச்சிட்டு இருக்கோம். முதல் பறிப்புக்கே கிட்டத்தட்ட என் நெஞ்சுக்கு வந்துருச்சு. அதுவே ராதிகா பாத்தீங்கன்னா என் கிட்டத்தட்ட என் முழங்காலுக்கு தான் இருக்குது. டிஃபரன்ஸ் இதுதான் மெயின் டிஃபரன்ஸ். இதுதான் காய் ஒடிப்புக்கு வரும்போது உங்களுக்கு ஆவரேஜ் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்ல. இது பாத்தீங்கன்னா காய் கொஞ்சம் பொடப்பொடப்பா இருக்குது, அது காய் கொஞ்சம் மெலிஸ் காயா இருக்குது, அவ்வளவுதான் வித்தியாசம். பக்க கிளைகள் பாத்தீங்கன்னா ஆவரேஜ் எல்லாம் ஈக்குவலா தான், கிட்டத்தட்ட ஈக்குவலா தான் பிரியுது. இது உங்களுக்கு டிஃபரன்ஸ் காட்டணுங்கிறதுக்கோசரம் பக்கம் பக்கமா ஒண்ணு இருக்கேன். இது பத்தாதுங்கிறதுக்கோசரம் அங்க பாருங்க, உங்களுக்கு செடியை 2 கால் ராதிகா 1 கால் ஜானி எப்படி வித்தியாசம் இருக்குங்கிறத அப்பதான் உங்களுக்கு புரியும். அதுக்காக நான் அப்படியே ஒண்ணு இருக்கேன். வாங்க அப்படியே பார்க்கலாம். அப்படியே எடுத்துருவாங்க. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்ப இது ராதிகா 2 கால் ராதிகா ஊனி இருக்கும், 1 கால் ஜானி ஊனி இருக்கும். அப்படியே கொஞ்சம் பேக்ல நின்று காமிங்க. அதாவது பாத்தீங்கன்னா இது நிழல் அடிங்கிறதுனால கொஞ்சம் உயரமா இருக்கு, அந்த பக்கம் கொஞ்சம் மட்டமா இருக்குது. மற்றபடி பாத்தீங்கன்னா ராதிகாவோட காட்டிலும் ஜானி உயரம் கொஞ்சம் அதிகமா இருக்கு. செடி பாத்தீங்கன்னா ஆவரேஜ் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு, ஆனா கொஞ்சம் ஜானி கொஞ்சம் சிலுசிலுப்பா இருக்கு. இது கொஞ்சம் மொத்தமான செடிகளா தெரியுது. உயரம் இதுதான். இங்க பாருங்க, இது ரெண்டும் ஜானி, 2 பக்கமும் டிஃபரன்ஸுக்கோசரம் போட்டிருக்கேன். இது ரெண்டும் ஜானி, உங்களுக்கு நடுவில் இருக்கிறது ராதிகா. அதே மாதிரி 2-3 கால் ஊனி இருக்கேன் பாருங்க. அடுத்தது இது 3 கால் ராதிகா, 3 கால் ராதிகா, இது ஜானி, இந்த பக்கமும் ஜானி, நடுவில் 3 கால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராதிகா. அதே போல அடுத்த கால் ஊனி இருக்கும் பாருங்க. இது 2 கால் ராதிகா, இது 2 கால் ஜானி. வித்தியாசம் உங்களுக்கு இப்ப நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அடுத்தது இதே மாதிரிதான் 2 கால் ராதிகா, 2 கால் ஜானி. ராதிகாவை காட்டிலும் கண்டிப்பா ஜானி உயரம் அதிகம் தான். உங்களுக்கு டிஃபரன்ஸ் நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, மிக்க நன்றி நண்பர்களே. நான் உங்கள் பிளான்ட் டாக்டர் சரவணன்.